அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மத்திய துணை இராணுவ படையில் உள்ள ஒரு முக்கியமான படையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படையின் பெயர் சிஐஎஸ்எஃப். இந்த படைகளை பற்றிய பணிகள் எப்போது தொடங்கப்பட்டது என்று தெளிவாக சொல்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணால் வேலைக்கு போய் சேரலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனலு. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு கொடுத்தாகணும். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோர்ஸ் மத்திய துணை இராணுவ படையில் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதாவது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை. அதாவது மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய ஒரு படை. இந்த படையானது 1969 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து இந்த பாதுகாப்பு படையானது மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஒரு ஹோம் மினிஸ்டர் கீழே. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எல்லா மத்திய துணை இராணுவ படையும் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் செயல்படும். மத்திய துணை இராணுவ படை ஒரு மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஒரு படைகளை கொண்டுள்ளது. அதுக்கடுத்து பாருங்க, சிஎஸ்எஃபோட டியூட்டி என்ன, அதாவது பாதுகாப்பு பணிகள் என்னென்னு பார்ப்போம். முக்கியமான பணி ஏர்போர்ட் செக்யூரிட்டி. அதாவது மேக்ஸிமம் சிஎஸ்எஃப் ஏர்போர்ட், அதாவது இந்தியாவில் உள்ள பல நகரங்களில் அமைந்துள்ள ஏர்போர்ட் விமான நிலையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஃபோர்ஸாக இந்த சிஐஎஸ்எஃப் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வேலை கிடச்சா உங்களுக்கு ஏர்போர்ட்லேயும் டியூட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ பாருங்கள், மெட்ரோவில் இருக்கிற, அதாவது பாதுகாப்பு பொதுமக்கள் இயங்குகிற இப்போ ஒரு மாடர்ன் சிட்டியில் மெட்ரோவில் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு தடுப்பு நடவடிக்கையில், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு மத்திய அரசால் சிஎஸ்எஃப் துணை இராணுவ படையை இங்கே அமர்த்தியிருக்காங்க. டெல்லியில் மெட்ரோவில் சிஎஸ்எஃப் தான் டியூட்டி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பவர் பிளான்ஸ் அப்படின்னா மத்திய அரசின் கீழ் செயல்படும் அணுமின் நிலையம், கரண்ட் தயாரிக்கிற இடம், இந்த மாதிரி சில அரசு சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பை இது அளித்து வருது. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் பில்டிங்ஸ், அதாவது பார்லிமெண்ட்டு, மத்திய அமைச்சரவின் கீழ் உள்ள நம்ம டெல்லியில் நிறையா பவன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வீடுகள், அவங்களோட செக்யூரிட்டி ஆஃபீஸு, செக்ரட்டரியேட்டு, இந்த மாதிரி இடங்களில் ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது சிஎஸ்எஃப் படை தான். இது ஒரு மேலோட்டமான படைகள். இன்னும் டீப்பாக உள்ளே போய் நம்ம அடுத்த வீடியோவில் சிஎஸ்எஃப்பில் எப்படிலாம் வேலைக்கு சேரலாம், எங்கெல்லாம் டியூட்டி பார்க்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், சிஎஸ்எஃப்பில் என்னென்ன ரேங்க் இருக்குது, எந்த ரேங்க்கு என்னென்ன பணிகள் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட் கான்ஸ்டபிள் தான் ஃபஸ்ட்டு லோ. அதாவது ஆரம்பிக்கிற ரேங்க் கான்ஸ்டபிள்லேருந்து ஆரம்பிக்கும். கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், டிரைவர், ட்ரேட்ஸ்மேன், எஸ்ஐ, ஏஎஸ்ஐ. இந்த 4 பணியிடங்கள் தான் நம்ம ஓப்பனில் எஸ்எஸ்சி மூலமாகவும் இல்லை டிபார்ட்மெண்ட் தரப்புலையும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு வேலைக்கு எடுப்பாங்க. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், டிரைவர், ட்ரேட்ஸ்மேன், எஸ்ஐ, ஏஎஸ்ஐ. கான்ஸ்டபிள் இப்போதைக்கு ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வழியாக தான் இந்த 4 பணியிடங்களுக்கும் வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை நோட்டிஃபிகேஷன் சார்ந்த வீடியோ வெளியிடுறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். அதுக்கடுத்து பாருங்கள், குவாலிஃபிகேஷன். அதாவது நீங்கள் சிஎஸ்எஃப்பில் பணியில் சேரணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஒன்றும் கிடையாது. 10th 12th டிகிரி, இந்த 4 இதில் உண்டான வேலைகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த படிப்பு சார்ந்த உங்களுக்கு வேலை இருக்குது. 10th நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். 12th ஹெட் கான்ஸ்டபிள் உடைய மினிஸ்ட்ரியல், இந்த மாதிரி சார்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் சார்ந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் நான் தெளிவாக பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன், அதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிகிரி இருந்தால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மக்களே, வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கும். வேலையில் சேர்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தெளிவாக எந்தெந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நீங்கள் ரன்னிங் பண்ணணும், எந்த முறையை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக ரன்னிங் பண்ணி எக்ஸாம்லாம் பாஸ் ஆகி நீங்கள் ஒரு வேலைக்கு போய் சேரலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த வீடியோவில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மத்திய துணை இராணுவ படையில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக என் வீடியோ உதவும். நன்றி, வணக்கம்.